அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. உலகில் விசித்திரமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மனிதனுக்கு நம்ப முடியாத சம்பவங்கள். ஆனால் இன்றைய மனிதர்களுக்கு தங்கள் கண்முன் காணும் விஷயங்களை மட்டுமே நம்ப முடியும் என்ற நிலைதான் நாம் காண்கிறோம். இது ஒரு இளைஞனின் கதை. தனது செல்ல பூனையிடமிருந்து அவருக்கு எதிர்கொள்ள நேர்ந்த கஷ்டமான நிலை என்ன? அவருக்கு உண்மையில் என்ன நடந்தது பார்ப்போம். இந்த இளைஞன் ஒவ்வொரு நாள் காலையிலும் எழும்போது கழுத்திலும் மார்பிலும் வலியை உணர்ந்தார். இதற்கான காரணத்தை கண்டறிய அவர் பலமுறை முயன்றும் எதுவும் புரியவில்லை. இறுதியாக ஒரு நாள் அவர் தூங்கும் நேரத்தில் தனது கேமராவை ஆன் செய்து வைத்தார். சுப்ஹானல்லாஹ்! கேமராவில் பதிவான காட்சிகள் அதிர்ச்சியளிப்பவையாக இருந்தன. அவரது செல்லப்பூனை அவரது கழுத்தை நெரிக்க முயற்சிப்பது போலவே காட்சிகளில் தெரிந்தது. காலையில் எழுந்து இந்த காட்சிகளை பார்த்த அவர் அதுவரை பாசமாக வளர்த்த பூனையிடமிருந்து தூரம் வைக்க தொடங்கினார். பொதுவாக இரவு படுக்கும்போது பூனையை தன்னுடன் படுக்க வைத்திருந்த இந்த இளைஞனுக்கு இப்படியொரு அனுபவம் எதிர்பாராத ஒன்றாக இருந்தது. பின்னர் அவர் இந்த காட்சிகளை இணையத்தில் பகிர்ந்தார். ஆனால் இந்த காட்சிகளை பார்த்த சிலர் வேறொரு கருத்தை பகிர்ந்தனர். அவர்கள் கூறியது பூனை உண்மையில் அவரை நெரிக்க முயலவில்லை, மாறாக அவர் மீது உள்ள பாசத்தால் மிகவும் நெருங்க முயன்றது என்று. இந்த கருத்தை கேட்டபோது இளைஞனுக்கு தனது தவறான புரிதல் தெரிந்தது. அவர் மீண்டும் தனது பூனையை மிகவும் பாசத்துடன் நேசிக்கத் தொடங்கினார். ஆனால் அவர் தனது கழுத்திலும் மார்பிலும் ஏற்பட்ட வலியின் உண்மையான காரணத்தை ஆராய்ந்தார். அப்போது அவருக்கு புரிந்தது, பூனையின் உடல் வெப்பம் மனித உடலுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது என்பது. விலங்குகளின் உடல் மனித உடலுடன் நெருக்கமாக இருக்கும்போது பல சிரமங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. படுக்கும்போது மனித உடல் முழுமையான ஓய்வு நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் உடலுக்கு முழுமையான ஓய்வு தேவை. மருத்துவர்களிடமிருந்து இதை புரிந்து கொண்ட இளைஞன் பின்னர் பூனையை தன்னுடன் படுக்க வைக்கும் பழக்கத்தை கைவிட்டார். நாம் தூங்க வேண்டிய முறையை பரிசுத்த இஸ்லாம் நமக்கு கற்பித்துள்ளது. முழுமையான தூய்மையுடன் தூங்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. விலங்குகளை தன்னுடன் படுக்க வைக்கும்போது மனித உடல் நஜசுடன் அசுத்தத்துடன் தொடர்பு கொள்ள வாய்ப்பு அதிகரிக்கிறது. எனவே இத்தகைய உயிரினங்களை வளர்க்கும்போது அவற்றை மனிதர்களிடமிருந்து தனியாக வளர்க்க கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் இந்த இளைஞனுக்கு ஏற்பட்டது போன்ற துரனுபவங்கள் ஏற்படலாம். இஸ்லாமின் பாடங்களை உறுதியாக பிடித்துக்கொள்ள அல்லாஹ் நம்மை உதவட்டும். இந்த வீடியோவை உங்களுக்கு எத்திக்க காரணமானவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறக்காதீர்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். துஆவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.